மக்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்மளுடைய சிஎம் அறிவிச்சிருந்தாங்க, ஓகேங்களா. பட் அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும், பட் இப்போ நம்மளுக்கு அது தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தமிழ்நாடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த அளவுக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியிலுமே பெண்களுக்கு இலவச பேருந்து இருந்துச்சு, அதுவுமே தப்பு தான் ஆக்சுவலா. ஆனால் அவங்க சில பேர் இந்த பிங்க் பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேருந்துகளுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா பேருந்துலையுமே டீலக்ஸ் பஸ்ஸை முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இலவச பயணம் பண்ணலாம் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை ஆக்சுவலாவே. அப்படிங்கும் போது இப்போ கரண்டா அது தேவையான்னு கன்ஃபார்ம் தேவையில்ல தான். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே தமிழ்நாடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த அளவுக்கு லாஸ்ல போகுதுன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நான் வந்து வீடியோ பண்றதுக்கு முன்னாடி எடுக்கிறேன், எனக்கே இவ்வளோ ஷாக். அப்படிங்கும்போது எதுக்கு இலவச பேருந்துங்கிறது, ஓகேங்களா. நான் சொல்றேன் ஒன்னோட நீங்களே கேட்டுக்கோங்க. பர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது நான் சொல்றேன். 72.81 ஒரு கிலோமீட்டருக்கு செலவாது ஒரு பஸ் ரன் ஆகிறதுக்கு. அதுல ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 25.97 ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு லாஸ் நம்மளுக்கு? 52.84 ரூபா நம்மளுக்கு லாஸ். பட் இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. இதே சமயத்துல இலவச பேருந்து, அதுவும் டீலக்ஸ் பஸ்ஸை முதற்கொண்டு மீட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா. இப்போ இவ்வளவு லாஸ் ஆகுதுங்கிறது போக போக தான் தெரிய வரும். அதே மாதிரி மொத்த தமிழ்நாடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இவ்வளவு கடன் மட்டுமே இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்றேன். 72,667 கோடி நம்மளுக்கு கடன் இருக்கு, ஓகேங்களா. இது வந்து எப்படி நம்ம திருப்பி கட்ட போறோங்கிறது ஒன்று இருக்கு, ஓகேங்களா. இந்த அளவுக்கு லாஸ்ட்ல போயிட்டு நம்ம எப்படி திருப்பி கட்டணும்? கடன் தான் வாங்கணும் நம்ம சொல்ல போனா. ஏன்னா புது புது பஸ்ஸஸ் வாங்கணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ் இருக்கு, நம்மள ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஆள் டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு வரணும். இவ்வளோ இது இருக்கும் போது நம்ம பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லி இப்போ பெரிய ஒரு தப்புன்னு நான் அதை சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு லாஸ்ட்ல இருக்கும்போது நம்ம கண்ணை திருப்பி காட்டணும். இன்கேஸ் நம்மகிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு, இந்த ப்ராஃபிட்டே இல்லை, நம்மளுக்கு வந்து வர அமௌண்ட் வந்து அப்படியே போயிருது, இப்படி இருந்தா கூட பெண்களுக்கு இலவச பேருந்து நம்ம தரலாம். ஏன்னா வர அமௌண்ட் அப்படியே போகுதுங்கும் போது ஏதோ ஒன்று பப்ளிக் வந்து அது யூஸ் ஆகுதுன்னா சூப்பரான விஷயம். பட் இப்போ பப்ளிக் நம்ம கடன் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். 72,667 கடன், அது நம்ம கட்ட வேண்டியது. ஆக்சுவலி வந்து என்னோட கவர்மெண்ட் வாங்க நம்மளுக்கு என்னன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய ஒரு ரேஷன் கார்டு மேலேயுமே 1,00,000 சில்லற சம்திங் கடன் இருக்கு. அதுங்கிறது நம்ம பேர்ல வாங்கின கடன் தான் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே நம்ம கணக்கில் வரக்கூடியது, நம்ம கேள்வியும் கேட்கலாம் இது, ஓகேங்களா. அதே மாதிரி என்னன்னா இதனால அஃபெக்ட் ஆகிற ஃபேமிலிஸ்னு ஒன்று இருக்கு. இதனால என்ன அஃபெக்ட் ஆக போறாங்கன்னா, சென்னையில வந்து பெருசா பிரைவேட் பஸ் கிடையாது. பட் இதே நீங்க ஊர் சைட்லாம் போனீங்கன்னா பிரைவேட் பஸ் இன்னும் ரன் ஆகுது, எங்க ஊர்லயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கு, ஓகேங்களா. தூத்துக்குடி, ஓகேங்களா. அப்படிங்கும் போது அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா நிறைய பெண்களை வந்து இந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ் வரும்போது போனாங்கன்னா அந்த ரூட்ல ஆப்ரேட் ஆகிற பிரைவேட் பஸ்ஸஸ் என்ன ஆகும்? ஏன்னா அவங்களுமே பெட்ரோல் ரேட் ஏறும் போது அவங்க கன்ஃபார்ம் இவ்வளோ டிக்கெட் ஏற்றினா நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், இழுத்து சேர்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது அங்கே எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இதனால. அதே மாதிரி பார்த்தோம்னா என்ன சொல்றது, இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸு, இந்த லோ ஃப்ளோர் ஏசி பஸ்ஸஸ்லாம் வருது, அது எல்லாமே ப்ரைவேட் ரேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா, இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு ஜனவரி, இந்த டிசம்பர் எண்டு, அதாவது புயலாக தாக்கி முடிச்சுட்டு போகும்போது தான் அதிகப்படுத்தினாங்க நான் சொல்றது, ஓகேங்களா. ஆனால் இதே பஸ்ஸஸ் சென்னையில் ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பஸ் என்ன சொல்றது, இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸில் சென்னைக்கு வராதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இருந்த பஸ்ஸுமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஓகேங்களா. அவ்வளோதானா, இதுக்கப்புறம் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸில் சென்னை கிடையாதா, ஃபாரின் மாதிரி நம்ம சென்னை இருக்காதான்னு நினைக்கும் போதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டாலுமே வந்து 200 பேருந்துகள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க நம்ம சிஎம் சார், ஓகேங்களா. ஆனால் இது எல்லாமே இப்போ அடிக்க போகிற வெள்ளத்தில் காப்பாற்றணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் டிசம்பர் மாதம் எந்த அளவுக்கு மழை பெய்யும். அதுவும் இந்த டைம் எல்னினோங்கிறது ஒரு நடக்கிறதுனால பகல் அடிக்கிற வெயில், நைட்டு பயங்கரமான மழை பெய்யுது. அப்போ இதே டிசம்பர் புயலாக வரும்போது என்ன ஆகும்? இந்த பேருந்தெல்லாம் ஃபஸ்ட் நம்ம காப்பாற்றணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் சொல்ல போனால் ஏசி பஸ்ஸஸ்லையும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. பட் இன்கேஸ் அவ்வளோ பண்ண மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ பண்ணவும் முடியாது தானே. ஏன்னா எனக்கு ப்ரைவேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏசி பஸ்ஸஸ் எல்லாம். அப்படிங்கும் போது அங்கே ப்ரைவேட் பஸ் லைக் அந்த ஏசி பஸ் ஓடுது, அதில் வேலை பார்க்குறது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸஸில் அதாவது நான் ஏசி பஸ் விட்டாங்க தெரியுமா, இந்த லோ ஃப்ளோர் பஸ், நார்மல் பஸ் சொல்கிறேன், ஏசி பஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குற கண்டக்டர்ஸாக இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சம்பளம், அவங்களுக்கு இன்கேஸ் ரிட்டையர் ஆனால் ஒரு அமௌண்ட் தருவாங்க. பட் இதே உங்களுக்கு வந்து ஏசி பஸ்ஸில் ஒர்க் பண்ணுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அந்த அமௌண்ட் போகுமானா போகாது. கன்ஃபார்ம் அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு குறிப்பிட்ட சேலரி தான் இருக்கும். கம்பேரிட்டிவ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஒர்க் பண்ணுற டிரைவரும் கண்டக்டருக்கும். அப்போ ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஏசி பஸ்ஸை டேக் ஓவர் பண்ணக்கூடாது? ஏன்னா பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தண்ணிக்கு போராடணும், ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு போராடணும், காவிரி டேமை திறக்க சொல்லி கர்நாடகா கிட்ட நம்ம போராடணும், நீட்டுக்காக போராடணும். ஆனால் ஓசி பஸ் வேணும்னு சொல்லி போராடணுமா? கிடையாது.
நான் ஏன் ஓசி பஸ்ஸுங்கிறேன்னா உண்மையிலே இந்த விஷயம் நான் சொல்றேங்க, ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ரீ பஸ்ல போறாங்க தெரியுமா பெண்கள், அவங்க எல்லாராலையுமே அமௌண்ட் கொடுத்து போக முடியாத நிலைமையில இருக்காங்களா? கிடையாதே. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து பல பெண்கள் வந்து வீட்டில் போர் அடிக்குது, அதனால வந்து ஃப்ரீ பஸ் தானே நான் சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லி போறேன். சுற்றி பார்க்க போறது என்னமோ நல்ல விஷயம் தான், அப்ரிஷியேட் பண்ற விஷயம் தான். பட் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பர்பஸ், ஏன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்காவது ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸில் போகுது. அப்படிங்கும் போது இவங்க ஃப்ரீயாக கொடுத்தா எப்படி ரெவன்யூ எடுப்போம்? இதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ரெவன்யூ என்ன அப்படிங்கும்போது கேள்விக்கூடி தானே இருக்கு. ஏன்னா இப்பவுமே வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தேன், இப்பவுமே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இதுக்கு ரெவன்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி தனி ஆய்வு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸில். அப்போ அதுக்கு இன்னும் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஆன்சர் இல்லைங்கும் போது நம்ம எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறோங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா நம்ம லைக் 72,667 கோடி நம்மளுக்கு கடன் இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு இப்போ ஃப்ரீ பஸ் வேணுமா, இல்லை இன்கேஸ் ஃபியூச்சர் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுது, இல்லை அப்போ ஃப்ரீ பஸ் கொடுத்தாலுமே ப்ராஃபிட்டே வர அமௌண்ட் அப்படி போதுனா கூட உண்மையில நல்ல விஷயம். இது பப்ளிக் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை, பட் இப்போ நம்மளுக்கு தேவையில்லைங்கிறேன். இது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரை உங்களை இந்த வீடியோ போகிறது உங்கள் MS தம்ரோஸ். பாய்.